தசரா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி சோஷியல் மீடியாலாம் தெறிக்க விடுறாங்க பசங்க, வீடியோவாக போடுறாங்க. இப்போ அதேமாதிரி தசரா வீடியோ எது போட்டாலும் நல்ல வியூஸ் போகுது, எல்லாருமே நிறைய பார்க்குறாங்க. எக்ஸைட்மெண்ட்டில் இப்போ எதை போட்டாலும் கண்டிப்பாக வியூஸ் போகும். இப்படி இருக்கிற டைமில் நான் வந்து வீடியோவே போடல. இவ்வளோ நாள் போட்டுட்டு இப்போது முக்கியமான டைமில் வீடியோவே போடாமல் இருக்கிறேன். கடைசி ஒரு 8-9 நாளாக போடலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போவுமே கேட்குறீங்க எதுக்காக வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் கேட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போது நம்ம சாமிக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற இதில் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு நான் வீடியோ போடாமல் இருக்கிறேன். அநேகமாக தசரா முடிஞ்சதுக்கப்புறம் தான் இனி வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். நான் வாய்ப்பு இருந்தால் நான் இடையில 1-2 வீடியோ போடுறேன். ஆனால் நம்ம சாமிக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யணும், சாமியை கரெக்டாக முழுசாக சாமியை தான் நினைக்கணும். ஏன்னா நம்ம வீடியோன்னு போனோன்னா முழுக்க வீடியோன்ட்டு அப்படியே அந்த இதுலேயே மைண்டை அலையுது. நம்ம இங்கே போய் வீடியோ எடுக்கணும், அங்கே போய் வீடியோ எடுக்கணும், ஃபுல்லாக மைண்ட் அப்படியே மாறுது. வீடியோலாம் விட்டுட்டு யூடியூப்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் நான் பக்தியில் சாமியை மட்டும் நினச்சிட்டு இருக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி இருப்பேன். முழுக்க சாமியை வச்சே கும்பிட்டுட்டு இருக்கிறது, பூஜைக்கு கரெக்டாக போகிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கலான்னு அந்த ஒரு ரீசனால் தான் இப்போ ரீசெண்டாக ஒழுங்காக வீடியோ போடலை. ஆனால் நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது 1-2 வீடியோ நான் கரெக்டாக எடுத்து வச்சுருப்பேன். தசரா முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஆனால் தசரா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அரைக்குறையாக தான், கொஞ்சம் அதிகமாக வீடியோ வராது.